அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிகை. அதாவது இந்த ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் வாங்கும் ஒரு சிறிய பொருள் கூட உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. ஆனால் இந்த ரகசியத்தை யாரும் முழுமையாக சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இன்று நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது அக்ஷய திருதிகை அன்று தங்கத்தை விட சக்தி வாய்ந்த இந்த 3 பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க. நாளைய நாள் அக்ஷய திருதிகை அன்று எப்பொழுது எந்த நேரத்தில் நம்ம தங்கம் வாங்க வேண்டும், எந்த நேரத்தில் பூஜை செய்யணும், அதே போல் இந்த 3 பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே நாளைய நாளில் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு ஏற்படணும், 16 செல்வங்களும் நம் இல்லத்தில் நிறைந்து இருக்கணும், வருடம் முழுவதும் பணத்திற்கும் தங்கத்திற்கும் குறைவில்லாமல் இருக்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரே ஒரு மந்திர வார்த்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இது அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், எந்த இடத்துலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க கையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பணம் கையில் தங்கி கொண்டே இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதித்தாலுமே பணம் தங்கவே தங்காது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷய திருதிகை நாளில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள். ஆனால் அதே நாளில் சரியான இந்த 3 பொருட்களை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் வைக்கும்போது பணம், பலம், அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நின்று விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த 3 பொருட்கள் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். முதல்ல இந்த அக்ஷய திருதிகை எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து பஞ்சாங்கத்தின்படி சித்திரை மாதத்தில் சுக்லாபக்ஷத்தின் திருதியை திதி ஏப்ரல் 19, 2026 நாளை காலையில் 10:29 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 20, 2026 திங்கட்கிழமை காலை 7:27 மணியோட முடிவடைகிறது. அதாவது இந்த அக்ஷய திருதிகை பார்த்திங்கன்னா நாளை காலையில் 10:29க்கு தொடங்குது, மறுநாள் காலையில் 7:27ஓட முடிவடைகிறது போல். அதாவது நாளைக்கு காலையிலேருந்து இரவுக்குள்ளே சரியான ஒரு நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தங்கமோ வெள்ளியோ வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொழிலை முதல் நீங்கள் தொடங்குறீங்க, புதிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது அக்ஷய திருதிக்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ல குறையாதது அப்படின்றது தான் இதற்கு பொருள். 15 திதிகளில் 3ஆவதாக வரக்கூடிய திதியை தான் நம்ம அக்ஷய திருதி அப்படின்றோம். இந்த 3 அப்படின்ற எண்ணுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். அதனால தான் குருவுக்கு பொன்னன் அப்படின்ற பெயரும் உண்டு. இதனால தான் அக்ஷய திருதிகை நாளில் பொன் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்ஷய திருதிகை அன்று உங்களால் விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் தங்கத்திற்கு இணையான குரு பகவானின் அருள் மிகுந்த இந்த 3 பொருட்களை நீங்கள் வாங்கும்போது நிச்சயம் 16 வகையான செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்கும். அடுத்த வருடத்திற்குள்ள தங்க மலமளவென உங்கள் வீட்டில் சேர ஆரம்பிக்கும். முதல்ல வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை. குரு பகவானுக்கே மிகவும் உகந்த ஒரு தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கொண்டக்கடலை. அதுவும் அக்ஷய திருதிகை நாளில் நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கும்போது வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடும். நம்ம வாழ்க்கையில் கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது. குருவோடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள். எந்த ஒரு சுபகாரியங்கள் நம்ம செய்தாலும் முதல்ல இடம்பெறக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். மஞ்சள் இல்லாத எந்த ஒரு சுபகாரியமும் நம்ம வீட்டில் நடக்காது. இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் வடிவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மஞ்சளை நம்ம அக்ஷய திருதிகை அன்று வாங்கும்போது வீட்டில் நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் நம் இல்லத்தில் பரவ ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் விரலி மஞ்சளும் வாங்கலாம், குண்டு மஞ்சளும் வாங்கலாம். இது ரெண்டும் கிடைக்கல அப்படின்னும் போது மஞ்சள் தூளும் நீங்கள் வாங்கலாம். முதல்ல கொண்டக்கடலை வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். 3ஆவதாக சொல்லக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு பொருள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை. அதாவது பிரியாணிக்கெலாம் நம்ம போடுவோம் இல்லையா, சின்னமன் ஸ்டிக்கு, அதுதான் பட்டை. இந்த பட்டை பார்த்தீங்க நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள். இந்த பட்டை பார்த்தீங்கன்னா பணத்தை வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். கண்டிப்பாக அக்ஷய திருதிகை அன்று இந்த ஒரு பட்டையை உங்களால் எவ்வளோக்கு வாங்க முடியுமோ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு துண்டு 2 துண்டு வாங்கினா கூட
பரவாயில்ல, இதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த 3த்தையும் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் சில்வர் இல்லை கண்ணாடி பவுல் என்ன இருக்கோ அதில் இந்த கொண்டக்கடலையை ஒரு பவுலில் கொட்டிடுங்க. இன்னொன்று மஞ்சள் தூள் ஒரு பவுலில் வச்சுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டையை ஒரு பவுலில் வச்சுடுங்க. இப்படி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களையும் வச்சுடுங்க. இந்த 3 பொருட்களுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம். இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்க இல்லையா, நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய பட்டையிலேருந்து கொஞ்சம் பட்டையை எடுத்துக்கோங்க. அதை நல்லா நைஸாக ஒரு பொடி பண்ணி பவுட்ரு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த பட்டையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் நிலவாசலுக்கு வெளியில் போய் உள்ளே இந்த பட்டையை கொஞ்சமாக நீங்கள் ஊதணும். இதை எப்போ ஊதணும், இந்த பூஜையை எப்போ செய்யணும் அப்படின்ற நேரத்தையும் நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல அந்த பட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை தூள் பண்ணி அந்த பட்டையை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் போய் நின்றுட்டு நீங்கள் உள்ளே இந்த பட்டையை ஊதணும். உங்கள் வலது கையில் வச்சுருக்கீங்க பாருங்கள் பட்டைத்தூள், அதை உங்கள் கையில் வச்சுட்டு ஒரு 11 முறை ஸ்ட்ரீம் 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 அப்படின்னு மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை சொல்லி வீட்டுக்குள்ளே ஊதி விடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல கார்னர் பகுதி இருக்கோ, அதாவது மூளை இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த பட்டையை நீங்கள் ஊதி விடலாம். இப்படி பட்டையை ஊதி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இந்த 3 பொருட்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, இதற்கு உங்களால் முடிஞ்சதுன்னா தூப தீப ஆராதனை காமிக்கலாம். மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட மஞ்சள் நிறத்தில் துணி இருந்தாலும் சரி, இல்லை சிகப்பு நிறத்தில் துணி இருந்தாலும் சரி, ரெண்டுத்தில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அந்த கொண்டக்கடலை 2 பட்டை இல்லைன்னா 3 பட்டை எடுத்து வச்சுக்கோங்க. விரலி மஞ்சள் இல்லை நீங்கள் குண்டு மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மஞ்சளோ 2 மஞ்சளோ வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் வச்சுருந்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க. இப்படி போட்டு அதை ஒரு மூட்டையாக ஒரு சிகப்பு நூல் இல்லைன்னா ஒரு மஞ்சள் நூலால் ஒரு மூட்டை போல் கட்டி மூட்டையை உங்கள் கையில் வச்சுட்டு 11 முறையோ 54 முறையோ 108 முறையோ மிகவும் எளிமையான மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஸ்ட்ரீம் அப்படின்றதும் நீங்கள் சொல்லலாம். அது கூடவே இந்த சுவிட்ச் வடியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்ட்ரீம் பிரிஸி அப்படின்ற இந்த வார்த்தையை நாளைய நாளில் சொல்ல மறக்காதீங்க. இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் மனதை அமைதியாக வச்சுட்டு அந்த மூட்டையை கையில் வச்சுட்டு என் வாழ்க்கையில் பணம் வளம் அமைதி நிரம்ப வேண்டும், என் வாழ்க்கையில் பணம் வளம் அமைதி நிரம்ப வேண்டும் அப்படின்னு ரிப்பீட்டடாக ஒரு 11 முறை சொல்லிவிடுங்க. இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த மூட்டையை நீங்கள் பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல இந்த மூட்டையை நீங்கள் வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ்லேயும் இந்த ஒரு மூட்டையை நீங்கள் வைக்கலாம். சொன்ன இந்த வழிமுறைகளை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லும்போது ஒரே வருடத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளத்தையும் அதே போல் தங்க நகை சேரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சரியான இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த 3 பொருட்கள் நீங்கள் வாங்கினாலும் சரி, தங்கம் வெள்ளி ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு நேரத்தில் செய்யும்போது அது உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10:49 12:20 நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் செய்கிறீங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இந்த நேரத்தில் வாங்குங்க. காலையில் வாங்க முடியாதவங்க மதியம் 1:58 3:35 இதை நீங்கள் செய்யலாம். மதியமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மாலை நேரத்தில் 6:49 இரவு 10:57 நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கலாம். இப்படி இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அனைவருக்கும் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். ஓம் சாய்ராம். நன்றி.